ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் எக்கனாமிக்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எப்பயும் சொல்கிற மாரி தான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் சின்சியராக அட்டன் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் படிக்காத கொஸ்டினே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறையா கொஸ்டின் குரூப் 1, அதாவது குரூப் 1 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். நிறையா கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு கொஸ்டின் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் புக்கில் இருக்கிறது இதில் கவர் ஆகுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். முதல் கொஸ்டின், பொருளியல் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்தது, பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ராக்னார் நர்கஸ். அடுத்தது, இந்திய மக்கள் தொகை 1901 238.5 பில்லியனாக இருந்தது. 2001 டேஷ் பில்லியனாக அதிகரித்தது. இதற்கு 1027 இருக்கு. அதாவது 102.7 பில்லியன். இதை ஞாபகம் வச்சுங்க, 102.7 பில்லியன். நீங்கள் அந்த டேட்டாவை மட்டும் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. மில்லியன் கொடுத்தாலும் சரி, பில்லியன் கொடுத்தாலும் சரி, அதை நாம் எக்ஸாமில் பார்த்துக்கலாம். டேட்டா அது மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு டேட்டா தான் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக, இந்தியாவில் 3 ஆண்டுகள் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்பயும் போல கேட்குறது தான். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 1966 1969 வரைக்கும். அடுத்ததா, சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கு சரியான விடை பிரான்ஸ். ஆப்ஷன் ஏ, பிரான்ஸ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுவே இன்னொரு கொஸ்டின், வேட் அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் முதல்ல இந்தியாவில் கொண்டு வந்த மாநிலம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது, விச் இயர் த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1969. அடுத்தது, எஜுகேஷன் இஸ் என்னென்னு இருங்க, நுகர்வும் முதலீடும், நுகர்வும் செலவும், நுகர்வும் வருமானமும், நுகர்வும் அனுபவமும். இதில் எது சரியான விடை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நுகர்வும் முதலீடும். இதையே நுகர்வும் முதலீடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் மூலமாக நம்ம கல்வி பெறுறது மூலமாக அதிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். அந்த கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம வருமானம் தேடுறோம். அந்த வருமானம் தான் நம்மளுக்கு ஆதாயமாக அமையுது. இந்த எஜுகேஷன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடக்காது. நாம் பாட்டுக்கு எதுவுமே தெரியாமல் கூலி தொழிலாளர்களாகவே போயிருப்போம். இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளுக்கு இது நல்லா புரியும். முதல்ல இந்த கான்செப்டை நல்லா தெளிவாக உள்வாங்கிக்கிங்க. இப்போ சாதாரணமாக தொழிலாளர்களாக இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 500 to 700 அந்த பட்சத்தில் கிடைக்கும் நாள் வருமானம். இதுவே நம்ம எஜுகேஷன் முடிஞ்சு எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம்னா, ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாதம் வேணால் ஒரு நாட்கள் பார்த்தோம்னா 1500 to 2000 சேலரி கிடைக்கும். அதுவும் முதல்லையே நம்ம அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம்னா அதில் கிடைக்கும். ஆனால் இந்த கூலி மாறவே மாறாது, எக்ஸ்பர்ட் இல்லை, எஜுகேஷன் இல்லைன்னா. இதை ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ இருந்ததுக்கு சொல்கிறேன். அடுத்தது, மறுசீரமைப்பு வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்ய உதவி திட்டம்
எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அதாவது த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்கல்டி ஆஃப் ஐபிஆர்டி ஃபார் இட்ஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த இயர் ஆஃப் எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1985. அடுத்தது அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது. இது யாருடைய கூற்று? அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது. இது யாருடைய கூற்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி லியோனல் ராபின்ஸ். லியோனல் ராபின்ஸ். அடுத்ததா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை துவங்கியது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை துவங்கியது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 1935. அடுத்ததா இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1950. இந்திய பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறானது அப்படிங்கிறது இதற்கான கொஸ்டின். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் நன் ஆஃப் தி எபோ. அதாவது இது மேற்கூறிய எவையும் தவறானவை அல்ல. அப்போ சரியானது என்னன்னு பார்க்கலாம். அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். இரண்டாவது காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி நிகர மறைமுக வரிகள். அடுத்தது சி பார்த்தோம்னா அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி, அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர வருமானம். இதை கேட்டால் மொத்த நாட்டு உற்பத்தி தான் கேட்டிருக்காங்க, உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. இது என்னன்னா நம்ம படிச்சிருப்போம். ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன அப்படிங்கிறது அதுதான் இது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதற்கான விளக்கம் இதை சரியாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். அடுத்தது மாஸ் பாவர்ட்டி இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இஸ் டியூ டு, அதாவது வளரும் நாடுகளில் அதிகளவு வறுமை ஏற்பட காரணம். வளரும் நாடுகளில் ஞாபகம் வச்சிங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், டெவலப்டு கண்ட்ரிஸ் கிடையாது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது எல்லாமே தான். வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், மக்கள் தொகை அதிக அடர்த்தி, அதிக மக்கள் தொகை அடர்த்தி, அனைத்தும் காரணமே. அடுத்தது மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எப்பன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2010 to 2011. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் செயல்படுவார்? ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் செயல்படுவார்? யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதி மந்திரி தான் ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக செயல்படுவார். இப்போ பக்கமாக வரும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து நடைபெற்றுச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. ஏன்னா இது 12th புக்கில் இருக்குது, குரூப் 1ல் வரும். இதுலேருந்து கொஸ்டின் வந்தது, ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றியே கொஸ்டின் வந்தது. அடுத்தது 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம், அதுதான் அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் மெர்ஜ்டு இன்டு, எது கூடன்னு பார்த்தோம்னா இது நபார்டு கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. வேளாண் மறுநிதி வளர்ச்சி கழகம் நபார்டு கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த நபார்டு எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1982 12th ஜூலையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா எக்ஸாக்ட் டேட் கேட்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் படித்து வச்சுக்கோங்க. நபார்டு அப்படின்னா நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட், இதோட விரிவாக்கமும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, எல்டிபி இதுக்கான விரிவாக்கமும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிட்பி என்பது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி.
இதை ஆங்கிலத்திலையும் படித்து வச்சுக்கோங்க. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு தடவை இந்த ஆப்ஷனையே மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கிலீஷில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு தமிழில் வந்து இந்த ஆப்ஷனை மாற்றி கொடுக்க வாய்ப்பு, தவறாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது சி ஆப்ஷன் பிலையும் பி ஆப்ஷன் சிலையும் இதுமாரி நடந்திருக்கு. இதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேஸ் மார்க்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இங்கிலீஷில் எழுதுகிற கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனாக எடுத்துப்பாங்க. அதனால் இங்கிலீஷில் நீங்கள் ஒரு தடவை தவறுன்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல இங்கிலீஷை படித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தமிழில் படித்து பாருங்கள். இரண்டுக்கும் சரியாக இருந்தால் அதை போட்டுவாங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது ஒரு நல்ல வரி வீத அமைப்பின் இயல்பாக உள்ளது? 1, வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. 2, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 1, 2 ஆகிய இரண்டுமே சரிதான். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் இருக்கு. இதுக்கு 12th நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடத்தில் நல்லா விரிவாக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதை போய் கரெக்டாக படித்து பாருங்கள். அந்த பாக்ஸ் கொஸ்டின்லேயே இது இருக்கும், வரிகளை பற்றி இருக்கும். அதை படித்து பாருங்கள். அடுத்ததாக, வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. இது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அதாவது தொழில் மற்றும் உற்பத்தி ஆகியவை இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்தது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொக்க இருப்பு வீதத்தை என்ன பண்ணும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ் பண்ணும். ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னா பேங்க் வந்து குறிப்பிட்ட பணத்தை பேங்க்லேயே சேமித்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற பணத்தை தான் கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட பணத்துக்கு பேர் தான் ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் கையில் அதிகமான பணம் இருந்தது அப்படின்னா அதை கட்டுப்படுத்த இந்த பேங்க் ரிசர்வ் ரேஷியோவை அதிகப்படுத்தினா இங்கேருந்து பணப்புழக்கம் போகிறது நின்றோம். எல்லாருமே பேங்க்கு தான் வருவாங்க. அப்போ பணப்புழக்கம் போகிறது நின்றுச்சுன்னா பேங்க்லேருந்து எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதாவது பேங்க்கில் மணி சப்ளை வந்து குறைய ஆரம்பிக்கும். பேங்க்கில் கிடையாது, வெளியில் இருந்த மணி சப்ளை பேங்க் வர ஆரம்பிக்கும். இதனால் இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்தப்படும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். அடுத்ததாக, மேட்ச் த ஃபாலோவிங் சரியாக பொறுத்துக. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த, பணவாட்டத்தை கட்டுப்படுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது பண அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படின்னா அது ஒரு மறைமுக முறை. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைனா அது ஒரு மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படின்னா அது ஒரு நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணும்னா வங்கி வீதம் அப்படின்னா இங்கே பேங்க் ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்கி வீதம் அப்படின்னா அது அதிகரிக்கப்படும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்கே இன்ட்ரெஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. வட்டி ரேட்டை குறைச்சா பண வீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வட்டியை அதிகரிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் லோன் வாங்க வரமாட்டாங்க. லோன் வாங்க வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நடக்காது. இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது உற்பத்தி. இந்த உற்பத்தி அதிகமாக நடக்கலைன்னா வேலையும் கம்மியாயிரும். இந்த வேலை கம்மியாச்சுன்னா இந்த மார்க்கெட்டில் போய் அந்த பொருள் வாங்குகிற அந்த செலவும் கம்மியாகும். இதனால் இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதான் இதோட மொத்தமான ஒரு கான்செப்ட். அடுத்ததாக, அடிப்படை பண்டங்கள், மூலதன பண்டங்கள், நுகர்வு பண்டங்கள், இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா அது சிமெண்ட்டு. மூலதன பண்டங்கள்னா இயந்திரம். நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா அது வந்து மகிழ்வுந்து. இடைநிலை பண்டங்கள்னா பிளைவுட்டு. இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு சிமெண்ட்டுனால தான் முடியும்.
அந்த சிமெண்ட் வேணும் அந்த வீடு கட்டுறதுக்கு. எதாக இருந்தாலும் இந்த சிமெண்ட் மூலமாக தான் நடக்கும். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் ஒரு 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 குடோன் ஏதாவது கட்டணும் அப்படின்னாலும் சிமெண்ட் முக்கியம். சிமெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் அது அடிப்படை பண்டங்கள். அடுத்தது மூலதன பண்டங்கள். மூலதனம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு மூலதனமாக தேவை. மூலதனம் அப்படின்னா அதோட உழைப்பும் இருக்கணும். அப்போ அது இயந்திரங்கள் தான் மூலதன பண்டங்கள். நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா மகிழுந்து. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு மகிழுந்து தேவைப்படுது. இந்த இயந்திரத்தின் மூலமாக மகிழுந்து செய்யப்பட்டு அது நம்மளால் நுகர்வு படுத்தப்படுது. அடுத்து இடைநிலை பண்டங்கள்னா பிளைவுட்டு இடைநிலை பண்டங்கள். அதாவது பிளைவுட் இடைநிலை பண்டங்கள் அதாவது மரத்தை வெட்டி இந்த மரத்தின் மூலமாக இந்த மகிழுந்து செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இடைநிலை பண்டங்கள். மகிழுந்து அப்படின்னா அது கார்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு. எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்குச்சீட்டும் இருப்பது போல பொருளியலில் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாகும். மற்றவை அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளது என கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கிரௌத்தர். அடுத்தது எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டுள்ளது? அதாவது கலோரி அளவு இது கிராமத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது யார் சொன்னா, எந்த கமிட்டி சொல்லிச்சு, அந்த கிராமத்தில் இருக்கிற கலோரிகள் எவ்வளவு அப்படிங்கிறது 2400 தான் கலோரி. கிராமத்தில் நான் அன்றாடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலோரி. இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1968. அடுத்ததா which one of the statement, அதாவது தவறான கூற்றை கண்டுபிடி. பாலின வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடு. இது தவறான விடை கொண்டிருக்காங்க, நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது என்னன்னு பார்த்தோம்னா சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து, பெண்களின் தலா வருமானம், பெண்கள் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம், பெண்களின் வயது வந்த கல்வி நிலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து அப்படிங்கிறது தான் இதற்கான தவறான விடை. HDI அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது என்னென்னு பார்த்தோம்னா தலா வருமானம், எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம், பெண்ணின் வயது, கல்வி நிலை. இந்த கல்வி நிலை, வாழ்வு காலம், தலா வருமானம் இதை தான் பார்ப்பாங்க. இதற்கூட நீங்கள் என்ன பார்த்துட்டு போகணும் அப்படின்னா இப்போ இந்த வருடம் எழுத போகிறீங்கன்னா இந்த வருடத்தோட HDI எவ்வளவு, இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துட்டு போகணும். இந்தியாவின் இடம் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துட்டு போகணும். அடுத்தது திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது. இது யாருடைய கூற்று? முன்னையும் திட்டமிடுதலை பற்றி பார்த்துருக்கோம், இப்பயும் திட்டமிடுதல் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்தர் லூயிஸ். இதற்கு முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், லயனல் ராபின்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா அனைத்து வாழ்வியலும் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது அப்படின்னு லயனல் ராபின்ஸ் சொல்லியிருப்பாரு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.